ஹலோ காய்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் வந்துட்டு என் வாழ்க்கை தத்துவத்துடைய இது இருந்துட்டேன். ஸோ வெல்கம் டு டே 1 ஆஃப் என் வாழ்க்கை தத்துவம். இன்றைக்கான தலைப்பை நம்ம எடுக்க போகிறோம்னா தனிமைன்ற டாபிக் என்ன எடுத்து இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன். ஸோ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறான்னா அவனோட பேரண்ட்ஸ் தான் என்ன நினைப்பாங்கன்னா, பையன் சந்தோஷமாக இருப்பான், அவன் ஸ்கூலுக்கு போய் ஜாலியாக இருப்பான், பேச பழகும். நெவர். அவங்களுக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், வலிகள் இருக்கும்னு எனக்கு தெரியும், நான் அனுபவிச்சிருக்கேன். அண்ட் அவர் நீங்கள் எப்பவுமே யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தனியாக இருந்து பாருங்களேன். அந்த 10 பேர் ஒன்றா இருக்காங்க, நீங்கள் ஒரு தனியாக இருந்து பாருங்களேன், அந்த வலி தெரியும். நான் அனுபவிச்சிருக்கேன், அதை நான் சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து யாரும் நம்மகிட்ட வந்து பேச மாட்டாங்க, வர மாட்டாங்க, நம்ம மனசு எங்கும் தான். பட் அதுக்கு ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு ட்ரிக் சொல்லட்டுமா? என்கேஜாக வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே என்கேஜாக வச்சுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மனசு எதுவுமே கேடாது. அந்த தனிமையை வந்துட்டு ஏற்றுக்காமல் அனுபவிங்க. அனுபவிங்கன்னு சொல்கிறது, லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு விஷயத்த நம்ம பிடிக்காது, நம்ம இப்படி இருக்கோம்னு நம்ம சேட்னஸோட இருக்கும்போது தான் அதோட வழிகள் அதிகமாக இருக்கும். அதே இது நீங்கள் அதை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு பழகிடும். அண்டு எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. நம்ம வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போக போகிறோம்? ஒன்றும் இல்லை, வெறும் கையோடு வந்தோம், வெறும் கையோடு போகிறோம். ஸோ அவ்வளோதான், வாழ்க்கைன்றது அவ்வளோதான். எனக்கு நிறைய விஷயம் தோணுச்சு. எனக்கு ஒரு விஷயம் இருக்கும்போது எனக்கு ஆறுதலாக நிற்கிறதுக்கு யாரும் கிடையாது. அக்செப்ட் பண்ணி தான் போயிருக்கேன். ஏன்னா லைஃப் பார்த்திங்கன்னா, நான் நிறையா ஸ்கூல் லைஃப்லையும் சரி, இப்போ காலேஜ்லேயும் சரி, நான் நிறைய அப்டக்கிள்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி நிறைய விதமான டீசிங் ஆகட்டும், இல்லை டார்கெட்டிங் ஆகட்டும், இல்லைன்னா நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணி தான் நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். எனக்கான ஸ்டெப் இதை நான் பண்ணுறதுக்கே எத்தனை பேர் வந்து என்னை வந்து காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ இல்லை என் ஃபேமிலிலேயோ என்னை கிரிட்டிசைஸ் பண்ண போகிறாங்க, என்னை வந்துட்டு லேபிள் பண்ண போகிறாங்க, டீஸ் பண்ண போகிறாங்க. ஐ டோன்ட் கேர். பிகாஸ் ஒரு விஷயம் யோசிப்பாங்க, நம்ம தனியாக தான் இருக்கோம். நம்ம குரூப் சர்க்கிளில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு இருக்கும்போது தான் அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வந்து தோணும், ஓ ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ப்பாங்க, நம்மளே தனியாக தான் இருக்கோம், அப்புறம் என்ன அப்படின்னு நினச்சி நீ யார பிஸ்கோத்து அப்படின்னு போயிட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான், லைஃப்ன்றது அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப ஷார்ட். ஸோ நீங்கள் எதுவுமே யாரும் கேட்குறதுக்கு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நான் இருப்பேன். அண்ட் உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. ஸோ டே 1 ஆஃப் சீரீஸ் வந்து இது நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ஈகிள் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. எப்போயுமே வந்துட்டு ஹைட்டில் இருக்கிறனால தான் அது எப்போயுமே கிங் ஆஃப் பேர்ட்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்டில் தனியாக இருக்கிறனால தான் சிங்கம் வந்து ராஜா. ஓகே, ஸோ பாய், நன்றி, வாழ்க வளமுடன், தேங்க்யூ.